Okay, today we talk about exercise 1.2. From your exercise 1.2, the relation and functions concept starts here. Okay, இந்த உங்கள் சாப்டரோட நேம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அதோட ரிலேஷன் அப்படின்றது இந்த எக்ஸசைஸ் 1.2ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. பிஃபோர் எக்ஸசைஸ் 1.1ல் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். சரிங்க, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃப்ரம் ஹியர் இந்த எக்ஸசைஸ் 1.2ல் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அந்த கான்செப்ட்ஸு, அந்த ஃபார்முலா, அதோட ப்ரொசீஜர், அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக அந்த சம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஓனாக போட்டுடலாம். சரிங்களா, லெட்ஸ் மூவ் டு த கான்செப்ட் ஆஃப் எக்ஸசைஸ் 1.2. ஃப்ரம் ஹியர் த ரிலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் த domain and next one is the codomain and range. இந்த மாதிரி 3 கான்செப்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த 3 கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர். ஓகே, பிஃபோர் தட் இந்த ரிலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்டுன்னு சொல்லலாம். இன் ஈவன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சர்டைன் லிமிட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சப்செட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஏரியா அப்படி தான். தட் இஸ் அ ரிலேஷன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓகேவா, அதோட சின்ன ஒரு சப்செட் அதுதான் அந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. சம் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு ஃபாலோவிங் செட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஏ கிராஸ் பி, ஏ செட் பி, செட் ஏ, செட் பி, இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த செட்ஸை கொடுத்துட்டு ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஆர் நாட் சம்திங், இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷனில் கார்ட்டீசியனோட சப்செட் வந்து ஒரு ரிலேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் மீன்ஸ் உங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் 1,2 ஹீர் ஆல்சோ 1,2 இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1,1 1,2 அண்ட் நெக்ஸ்ட்டு 2,1 2,2 தட் இஸ் ஏ கிராஸ் பி. ஓகே, இப்படி தான் நம்ம ஏ கிராஸ் பி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஏ கிராஸ் பி இந்த செட்ஸில் ஃபுல்லாகவே வரக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்ஸ் அப்படி சொல்லுவோம். Okay, listen carefully. The first elements are the called domains. Okay, codomains means B set B இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கோடொமைன். A cross B குள்ளெல்லாம் வரக்கூடாது. கோடொமைன்ஸ் மீன்ஸ் செட் B மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கோடொமைன். ஃபர்ஸ்ட் டொமைன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த A cross Bயில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்ஸ்னு சொல்லிவிடுவோம். கோடொமைன்ஸ் மீன்ஸ் செட் B, கம்ப்ளீட்லி செட் B, செட் ஏக்கோ இல்லை A cross Bக்குலாம் வரக்கூடாது. Completely set B is the codomain. And finally range அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த A cross B வருது இல்லையா, வந்துடுங்க சப்செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ். இந்த சப்செட்டில் வந்து செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டொமைன், செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் ரேஞ்ச். இந்த செட் B கம்ப்ளீட்லி கோடொமைன். ஓகே, செட் B கம்ப்ளீட்லி கோடொமைன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் in words. ஓகே, இன் வேர்ட்ஸில் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ரிலேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஆர் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்ஸில் பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டொமைன் ஆஃப் ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ. சப்செட் ஆஃப் ஏ, ஏவோட சப்செட்ஸ் தான் இந்த டொமைன்ஸ் அப்படி சொல்லுது. தட் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ்
ஓகே, ஈக்குவல் ஆர் லெஸ் தென். இந்த ஏ கிராஸ் பி, இந்த டொமைன் அப்படின்றது இந்த சப்செட் இருக்கு இல்லைங்களா, தீஸ் ஆர் த சப்செட்ஸ். இது ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை லெஸ் தெனாகவும் இருக்கலாம். இந்த வரக்கூடிய இந்த டோட்டல் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஈக்குவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 4 இது இருக்குது, செட்ஸ் வந்து 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 வரலாம், லெஸ் தென் 4 வரலாம், ஈக்குவல் அப்படி இந்த மாதிரி சம்திங் வரலாம். பட் கோடொமைன் அப்படின்றது பி மட்டும் தானே சொன்னேன். ஸோ இந்த பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த கோடொமைனில் கம்பல்சரி ரெப்ரசென்ட் ஆகிருக்கணும். தட் மீன்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஓகே, ரேஞ்சுன்றது ஆஸ் யூஷுவல் டொமைன் மாதிரியே தான். ரேஞ்ச் இஸ் ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ, சாரி பி, செட் பி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரும். லிசன், கோடொமைன் ஈக்குவல் டு செட் பி. கோடொமைன் என்ன சொல்லியிருந்தேன், செட் பி தானே சொன்னேன். ஸோ செட் பிக்கு அது எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் கோடொமைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இதோட டெஃபினேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், range is subset or equal to set B. second elements தானே சொல்லுங்க, second elements எல்லாமே set B ல தானே present ஆகும். so therefore equal to set B க்கு ஈக்குவலாக இருக்கணும். less or subsetனா less இருக்கலாம். ஓகே, அந்த எலமெண்ட்ஸ்க்கு less or equal to set B. domain also இந்த வரக்கூடிய இந்த சப்செட்டுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். பட் இந்த கோடொமைன் மட்டும் செட் பியில் இருக்கிறது அப்படியே ஈக்குவலாக அப்படியே ஃபுல் ஃபார்மாக அப்படியே இருக்கணும், லெஸ் தென்லாம் வரக்கூடாது. இப்போ செட் பியில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது ஈக்குவலண்ட்டாக கிடைக்கக்கூடியதான் கோடொமைன் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த செகண்டில் வந்து ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். n of a cross n of b ஈக்குவல் டு n of a cross b அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். விச் மீன்ஸ் n of a இன்ட்டு n of b இந்த வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா n of a cross b அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் ஹியர். ரிலேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பார்ட், அதை ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக்காக படிக்கக்கூடியது தான் தட் இஸ் அ ரிலேஷன் அப்படின்ற கான்செப்ட். இந்த ரிலேஷனில் மேஜராக 3 திங்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதோட கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, டொமைன் மீன்ஸ் த subset of first elements are the domains, the second elements are the called range. Codomains means set be completely called as a codomain. Okay, domain பார்த்தீங்கன்னா இந்த சப்செட்க்கு ஈக்குவல் ஆர் லெஸ் தென்னாக இருக்கலாம் செட் ஏ லெவல் இந்த கோடொமைனில். பட் கோடொமைன்ஸ் மீன்ஸ் ஈக்குவல் டு செட் பி. செட் பியில் வர எல்லா வேல்யூஸ் அண்ட் எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். தட்ஸ் அ கான்செப்ட். அண்ட் தேர்ட் ஒன், ரேஞ்ச் மீன்ஸ் இதோட செகண்ட் எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி வருது இல்லைங்களா, அதோட செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் எலமெண்ட்ஸ்ன்றப்போ ஏ கிராஸ் பினா பி செட்டில் தான் இந்த செகண்ட் எலமெண்ட்ஸ் வருது. therefore range is subset or equal to set B. Okay, that is the concepts. So you should learn the concept completely. You should, this exercise 1.2 is a very useful for you and easy to solve the problems. The formula மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. That's very most important one thing.